யாரோ ஒருத்தர் அந்த அது வந்து செவிட்டு மிஸ்ஸின்னு சொல்லிட்டாங்க. செவிட்டு பயலா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ரொம்ப ஹேட் ஆகி அவர் அழுதுட்டு வந்தார். அந்த வார்த்தை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. சில வார்த்தைகளே நம்ம விடும்போது இப்போ காது கேட்கலையா அப்படிங்கிறதுக்கும் செவிட்டு பயலா எனக்கு நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கல, நான் கஷ்டப்படுறேன், நான் உன்னால் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப காயப்படுத்திருக்கேன். கடைசியில் கூட யாரும் சொல்லக்கூடாத வார்த்தை, நீ வந்து நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892. டாக்டர் பார்த்தா ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு, ரொம்ப நம்ம காமெடியா இருந்துச்சு, ஒரே சிரிப்பு. அம்மா நடிக்கிறதுலாம் சூப்பரா இருந்துச்சு. நானே பார்த்தேன், ஆடியன்ஸ் தான். இப்போ என்கிட்ட உங்களால் பேச முடியலன்னா அவங்க எடுக்கிற ஆயுதம் என்னன்னா நம்ம பெத்த பிள்ளையில வச்சு இழுத்துடுறது. அவ பண்ண பாவத்துக்கு தான் அப்படி பெத்து வச்சிருக்கா. ஏலே தம்பி நில்லுடா, அக்கா கூப்பிடுறேன் நில்லுடா. இத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது சொல்லிட்டு இருந்து சொல்லுங்க. ஒரு வாய் சோறு கூட போட முடியாது இந்த வக்கச்சு சிரிக்கி வீட்லயா வந்து சபையை நினைச்சிட்டு போல. எங்க அப்பா செத்துட்டாதான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்து. சத்தியமா சொல்றேன், எங்க அப்பா சாவலையா, ஓ உருவத்துல வாழ்ந்துட்டு இருக்காருயா என் ஜாமி. பாத்திரம் கழுவாங்க, வீட்டு பெருப்பாங்க, துடைப்பாங்க, அப்புறம் கோழி திறந்து விட்டு அது இது பண்ணி அதை க்ளீன் பண்ணிடுவோம். எல்லா வேலையுமே ஒரு லேடி வீட்டில் இருந்தால் A to Z என்ன வேலை செய்வாங்களோ எல்லாமே. ஆமாம் ஆமாம். இப்போ பொண்டாட்டி துணியை துவைக்கிறதுனா சிலர் வந்து நிறைய ஈகோ பார்ப்பாங்க, அப்படிங்கிறது ரொம்ப பழகுன ஒரு உயிர் காயப்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அழுதுகிட்டே தான் இருப்பேன், கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ சொல்லுவாங்க, நீ இந்த சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்காதங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். உனக்கு ஒரு காலில் முள்ளு குத்துனா உனக்கு வலிக்குதுல்ல, அது மாதிரி தான் எனக்கு வலிக்கும். ஏன் நாங்கள் அழுதா மட்டும் அது நாடகம், சும்மாவே ஒரு வாய்ப்புக்காக நாடகம் போடுவா. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் போலியோ பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு. நம்ம சிறப்பு குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். யாராவது சொன்ன உடனே அழுது கண்ணீர் வடிக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு நாள் அழுதுட்டு ஓடி வந்தார் வீட்டுக்கு. யாரோ ஒருத்தர் அந்த அது வந்து செவிட்டு மிஸ்ஸின்னு சொல்லிட்டாங்க. செவிட்டு பயலா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ரொம்ப ஹேட் ஆகி அவர் அழுதுட்டு வந்தார். அந்த வார்த்தை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. சில வார்த்தைகளே நம்ம விடும்போது இப்போ காது கேட்கலையா அப்படிங்கிறதுக்கும் செவிட்டு பயலா கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லு, இன்னொரு தடவை சொல்லுவாங்க. இதில் என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே. சூப்பர். இவர் தான் ரொம்ப செல்ல பிள்ளையா? ஆமா, செல்ல பிள்ளை வீட்டில் கிடக்குறான், ஆஸ்தி பிள்ளை. சரி, இப்போ அம்மா வந்து எங்க பார்த்தாலும் பயங்கர சந்தோஷமா பேசுறாங்க, அவங்கள எல்லாருக்குமே பிடிக்குது. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அம்மாவை? வெளியே முன்னாடி இருக்கும்போது எல்லா அம்மா எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, ஆனா உள்ள இருக்கும்போது அம்பா பாசமா அம்பா இருப்பாங்க கூட. உங்களுக்கே தெரியும், உங்க அம்மா அப்படி பாசமா கொடுப்பாங்க, அது மாதிரி. ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டே கேள்வி கேட்கறேன், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? இல்ல ரெண்டு பேரும் அதெல்லாம் இல்ல, ஏதாச்சும் ஒரு பேண்ட் சொல்லணும்பா. சொல்ல முடியல. தெரியல, அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லனா அப்பா ரொம்ப பிடிக்கும். அம்மா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அம்மாவோட கேரக்டர் எந்த படத்துல ரொம்ப பிடிக்கும்? பச்சை எங்க அம்மா படம் பார்த்தது கடைக்குட்டி சிங்கம்லாம் அதுல பார்ப்பேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அம்மா நடிக்கும் போதே நல்லா நடிச்சிருந்தாங்க. அங்க டாக்டர் பார்த்தா ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு, ரொம்ப நம்ம காமெடியா இருந்துச்சு, ஒரே சிரிப்பு. அம்மா நடிக்கிறதுலாம் சூப்பரா இருந்துச்சு, நானே பார்த்தேன், ஆடியன்ஸ் தான். சரி, அம்மா வந்து சிரிப்பு காமிச்சா நம்மளுக்கு சிரிப்பு வருது, அம்மா அழுதா நம்மளுக்கும் பயங்கரமா அழுக வருது. அது என்னன்னு தெரியலையா, அது வந்து இறைவனுடைய செயல். நம்ம ஒருத்தவங்க சிரிச்சா நம்ம சிரிக்கிறதும், ஒருத்தவங்க அழுதா நம்ம அழுகுறதும், நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வச்சா மட்டும்தான் வரும். இப்போ உனக்கு நான் அழுதா அழுக வருது, நான் சிரிச்சா சிரிப்பு வருதுன்னா உன்ன அறியாம உனக்கு இறைவன் என் மேல ஒரு அன்பு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்க மனசுல உட்கார வச்சது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், நீங்க எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் மேம் ஷூட்டிங் போறாங்க, அவங்க ஒரு பக்கம் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, நீங்க பசங்களை பாத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒரு பொறுப்பு எப்படி எடுத்து பண்றீங்க நீங்க?
வேறு வழி இல்லை, நம்ம தான் பார்த்தாகணும். அப்படிங்கிறதுல காலையில் கொண்டு போய் ஷூட்டிங்கில் விட்டுட்டு வந்து பசங்களை வந்து எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மதியம் லஞ்ச் பண்ணி லஞ்ச் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் போய் பசங்களை கூப்பிட்டு வர்றது. நம்மளுக்கும் ஃபுல்லாக காலையில் முடிச்ச நேரத்துலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டில் நம்ம சாதாரணமாக வீட்டில் வேலை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது தான் தெரியுது அதில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு. பாத்திரம் கழுவாங்க, வீட்டு பெருப்பாங்க, துடைப்பாங்க, அப்புறம் கோழி திறந்து விட்டு அது இது பண்ணி அதை க்ளீன் பண்ணி விடுவோம். எல்லா வேலையுமே ஒரு லேடி வீட்டில் இருந்தால் A to Z என்ன வேலை செய்வாங்களோ எல்லாமே. ஆமாம் ஆமாம். இப்போ பொண்டாட்டி துணியை துவைக்கிறதுனா சிலர் வந்து நிறைய ஈகோ பார்ப்பாங்க. அப்படியும் கிடையாது. இல்ல. யார் துணியாக இருந்தாலும் துவைச்சு போடுவோம். அம்மா நடிச்ச படங்கள்ல நிறைய படங்கள்ல பார்த்தா கதறி கதறி அழுவாங்க. ஐயோ, அவங்க அழறத பார்த்தா மொத்த தேட்டரும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி அம்மா அழுது நடிச்சதுல எந்த படத்துல நீங்க பார்த்து என்னம்மா வீட்ல எல்லாம் சிரிப்ப இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி? வீட்லயும் அழுவேன். பயங்கரமா அழுத ஒரு சீன். பயங்கரமா அழுத ஒரு படம் அதேதான். கடை குட்டி சிங்கம் படத்தை சொல்லு. நல்லா தான் இருந்துச்சு. சொன்ன அதை முன்னாடி சொல்லு அவகிட்ட. நல்லா தான் இருந்துச்சு. நல்லதான். ஆனா இருந்தாலும் அந்த மாயாண்டி குடும்பத்தால நீங்க உட்காந்துருப்பீங்க பாருங்க, அந்த பஸ் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும். ஆனா அப்பயும் டே தம்பி நீ தாண்டா, அது உண்மையிலே இப்ப பார்த்தாலும் ரொம்ப கலங்கலா இருக்கும். ஆனா வந்து நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா, அந்த படம் வந்து மானிட்டர்லாம் பார்க்கல, ஒரே டைம் நடிச்சதா, அதோட முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த படம் நடிச்சுட்டு ரொம்ப நாள் நான் ஆள் அடையாளமே இல்லாம போயிட்டேன். மறுபடி நான் தான் அந்த படத்தில் நடித்தேன்னு கடைக்குட்டி சிங்கம் திரைப்படம் தான் அதை காட்டி கொடுத்துச்சு. இப்போ எல்லாரும் பார்க்கும்போது ஊர்லலாம் மாயாண்டி குடும்பத்தரக்கா மாயன், அப்போ என் மூஞ்சே மறந்துருப்பாங்க. அப்போ இதை வந்து நினைவுபடுத்துறதுக்குன்னு ஒரு படம் வந்திருக்கு. உண்மையிலே அது ரொம்ப நல்ல கதாபாத்திரம். இன்றைக்குமே நிறைய பேர்கிட்ட என்னை அவங்க வீட்டில் அக்காவாக நினைக்க வைக்கிறதுக்கு காரணமே அந்த படம் தான். அதை ரெக்ரியேட் பண்ணலாமா? இப்போ பேசலாமா? நடிக்கலாம். ஒரு டைலாக் மட்டும் பேசி காட்டலாமேக்கா. ஏலே தம்பி நில்லுடா, அக்கா கூப்பிடுறேன் நில்லுடா. இத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது சொல்லிட்டு இருந்து சொல்லுங்க. போயிட்டாரு, நான் தூக்கி வளர்த்த என் புள்ள இன்னைக்கு நட போன மாதிரி போறானு. ஏயா காசு காசு அடைச்சி இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை மூஞ்சில கறியை பூச்சிட்டு போயிட்டாரு. இப்போ பூச்சியக்க கொட்டியா வச்சுக்கிடுவேன். என் தம்பி என் ராசா, ஒரு வாய் சோறு கூட போட முடியாது இந்த மக்கத்து சிரிக்கி வீட்லையா வந்து சமையை நினைச்சிட்டு போன என் தம்பி. எங்க அப்பா செத்துட்டாதான் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்து. சத்தியமா சொல்றேன், எங்க அப்பா சாவலையா, உன் உருவத்துல என்ன வாழ்ந்துட்டு இருக்காருயா என் சாமி. சுவிட்ச் போட்ட மாதிரி டக்குனு அழுவுறீ. சிரிச்சிட்டே இருக்காங்க, உடனே நடிக்கணும்னு அப்படியே மாறிட்டீங்க. லைட்டா வந்துச்சு இல்ல? சரி, இப்ப அப்படி பார்த்தா நீங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அழுகுறோம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நினைச்சுப்பீங்களா உங்களோட பர்சனல் வாழ்க்கையில் நடந்து நினைச்சுப்பீங்களா? இல்ல எப்படி அவ்வளவு இதுவா நேச்சுரலா? பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து அதை நினைச்சேன் அப்படியெல்லாம் இல்லை. நடிப்பை வந்து இதுதான் சீனு அப்படின்னா வந்து அழுகிறது வந்துடும். நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்போ நம்ம இது வந்து ஒரு பயிற்சி தான். எப்படின்னா இப்போது நம்ம இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் பேசும்போதே நம்ம உன்னமாக பார்த்து வச்சுக்கணும். இந்த கதாபாத்திரம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இவர் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார்னு நம்ம பார்த்து வச்சுட்டு நம்ம அதை வீட்டில் பயிற்சி பண்ணுறது தான். மற்றபடி எனக்கு நாடகம் நடிக்கும்போது ஒரு நாளும் அழுக வராது. ஆனால் என்னை ரொம்ப பழகுன ஒரு உயிர் காயப்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அழுதுகிட்டே தான் இருப்பேன். கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ சொல்லுவாங்க, நீ இந்த சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்காதங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். அந்த வார்த்தை வந்து அவ்வளோ வலிக்கும் எனக்கு. நிறைய பேர் நடிகைகளையோ நடிகர்களையோ காயப்படுத்துகிற வார்த்தை இதுதான். அவங்க ஏதாவது சொன்னால் அதை மனசில் அப்படியே வச்சுப்பாங்க. என்றைக்காவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை நீங்கள் அப்போ மட்டும் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது வேற இது வேறு. அதே மாதிரி எல்லாருக்கும் இப்போ உனக்கு ஒரு காலில் முள்ளு குத்துனா உனக்கு வலிக்குது இல்லை, அது மாதிரி தான் எனக்கு வலிக்கும். ஏன் நாங்கள் அழுதா மட்டும் அது நாடகம், இது வந்து ட்ராமா. நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்லாம் இவ்வளோ என்னமோ இப்போ சும்மாவே ஒரு வாய்ப்புக்காக நாடகம் போடுவா, இப்போ இன்னும் வாய்ப்புக்காக நாடகம் போடுவா அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் உழைச்ச உழைப்பு இருக்குது பாருங்கள். நான் வந்து மெட்டி ஒலினா எப்போ வந்தது, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போராடி தான் எனக்கே ஒரு வாய்ப்புகள். அதுவும் இப்போ தான் நான் வளர்ந்துட்டு வரேன். நான் முழுசாக சினிமாவில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்போ அந்த இத்தனை வருஷம் நான் எங்கள் வீட்டில் எத்தனை சந்தோஷமான விஷயங்களை நான் இழந்திருப்பேன். என் பிள்ளைங்களோட வளரும்போது அந்த பிள்ளைங்களோட ஒரு தாயான இருக்கிறத நான் இழந்திருப்பேன். எவ்வளோ விஷயங்கள் நான் கடந்து வந்திருப்பேன். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரே நிமிஷத்தில் இவள் அழுது தான் வாய்ப்பு வாங்குறா, அழுதுறதுனால நீங்கள் எத்தனை நாள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? ஒரு படத்தில் வேணால் இறக்கப்பட்டு ஏதோ அந்த பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நிலச்சி நிற்க முடியும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ நீ சம்பாதிக்கிறாளே, இவ சம்பாதிச்சிட்டா, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாளா அப்படின்னு கேட்டால் நான் யாருக்கு கொடுக்குறேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்லம்மா.
ஆமா. இப்போ நான் யாருக்காவது உதவி செஞ்சால் எல்லாத்துக்கும் வாங்க இங்கே ஓடியாங்க அங்கே ஓடியாங்க நான் இவங்களுக்குலாம் உதவி செஞ்சேன் அப்படின்னா அந்த உதவியை பெறுறவங்களுக்கும் அது அவமானம். ஆக்சுவலா சிறப்பு குழந்தைகளை தெய்வ குழந்தைகள்னு சொல்லுவாங்க. அதை எந்த பெத்தவங்க நல்லா பார்த்துப்பாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு தான் கடவுள் அந்த குழந்தைய கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு முதிர்ச்சி இல்லாதவங்க சொல்றது தான் நீ செஞ்ச பாவத்துக்கு இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல உனக்கு அதுதான் அப்படி குழந்தை கொடுத்துருக்கு அப்படி ஏதாச்சும் சொல்லும்போது அவங்களுக்கு நீங்க நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பதிலடி மேடையில என்ன கொடுத்தோன்னா சொல்லுவீங்க? என்னோட ஸ்கூல் லைஃப்பை போய் விசாரிக்க சொல்லுங்கம்மா. நான் தீபா நிறைய பேர் சொல்கிறாங்க இவ வந்து இப்படி சிரிக்கிறதெல்லாம் நடிப்பு போலி அப்படி சொல்கிறாங்க. என்னோட பள்ளிக்கூடத்து லைஃப்பை போய் விசாரிக்க சொல்லுங்கள். இந்த தீபா தான் அப்பவும் இருந்தேன். இப்போ நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியுமா? என் எதிர்காலம் எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. என் கூட படித்த பிள்ளைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்மார்கள்ட்டெல்லாம் போய் கேட்க சொல்லுங்கள். தீபா எப்படி நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் போலியோ பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். நான் இந்த ஒரு பேட்டியிலே நான் சொல்லியிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்குலாம் அந்த இது தடவாங்க. நம்ம வந்து நான் படிப்பேன், அப்படி தான் நான் படித்தேனே. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிற காலத்தில் பிரேக் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோம்மா, என்னைய எந்த டீச்சரும் தேட மாட்டாங்க. ஏன்னா தெரியும் நான் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு திருப்பி ஒரு கிளாஸாக போவேன். இது வந்து அதுக்காக நான் வந்து தியாகசீலின்னு சொல்லலை. ஏன்னா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அப்போ இவங்க தான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணேன். நான் வந்து தியாகத்தினாலாம் செய்யலை. அவங்க என்கிட்ட நல்லா சிரித்து பேசுவாங்க, அதனால நான் செஞ்சேன். இன்னும் 2ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ரெஸ்ட் ரூம் அந்தளவுக்கு இருக்காது. அப்போ வந்து ஒரு பிள்ளையை தோல்லலாம் தூக்கி போட்டு ரெஸ்ட் ரூமுக்கு நான் வந்து ஆற்றுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் இதில் என்ன பாவம் பண்ணேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதான் நான் பண்ண பாவமா? அப்படின்னா கணக்கு பண்ணி பார்த்தா அப்படி கிடையாது. முழு நல்லவங்க மனிதர்கள்னு யாருமே கிடையாது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். நான் சின்ன வயசில் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த நாய்க்குட்டி இருக்குது பற்றியெல்லாம், நாய்க்குட்டியெல்லாம் அப்போ நாய்க்குட்டியை கண்டாலே எனக்கு இப்போவும் இருக்கும் பரபரன்னு. அது என்னமோ வியாதியா என்னன்னு தெரியல, தூக்கிட்டு போயிடுவேன் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு. அது வந்து கடைசியில் கொண்டு விடுவேன். மேலேருந்து கீழே விழுந்துரும், இல்லை ஏதாவது பண்ணிடுவேன், பார்க்க தெரியாமல் செத்து போயிடும். அது மாதிரி இப்படி தான் ஒரு தடவை கோழி குஞ்சு இருக்குது பாருங்கள். கோழி குஞ்சியை வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா, கலர் கோழி குஞ்சு. அப்போ வந்து அது பூனை எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுட்டு ஒரே ஒரு கோழி குஞ்சு தான். அதை வந்து என் பக்கத்துலேயே படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே வச்சு இப்படி தூங்குமான்னு தூங்க வச்சா காலையில் கோழி குஞ்சியை காணும். கோவத்தில் இந்த பூனை தான் தூக்கிட்டுன்னு பார்த்தா என் முதுகுல இருந்து விழுந்துச்சு, சப்பி போய் செத்து விழுந்துச்சு. பிள்ளை பிறந்தப்ப கூட எங்கள் அம்மா தூங்கவே மாட்டா. எங்கே இவ பிள்ளை மேலே பிறண்டு விழுந்துருவாளோன்ட்டு முழிச்சே உட்காந்துருப்பான். அப்படியா? ஆமாம், அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அது நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம இதெல்லாம் பண்ணதுதான். இப்போ அக்கா அந்த நாய் கோழி குஞ்சுலாம் நீங்க குழந்தையா இருக்கும்போது தெரியாம நடந்த விஷயம். அதுதான் நம்ம தெரியாமல் செய்கிறது கூட ஒரு விதத்தில் நம்ம. ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், நான் இப்போவும் ரொம்ப நல்லவனே நான் சொல்ல மாட்டேன். யார் எங்கள் வீட்டுக்கார சொன்ன மாதிரி தான் நான் யாருக்காகவும் வாழல. உன்னை எனக்கு பிடிக்குமா, உன் கூட நான் வந்து இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறேன்னா இவ்வளோதான் என்னுடைய லைஃப். இதை வந்து யாரும் உன்னை நீ ரொம்ப மோசமானவ தப்பானவன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டு, அதுக்காக வந்து என் பிள்ளையெல்லாம் வந்து நீங்கள் இப்படி இருந்ததுனால தான் இதுனா அது வந்து தப்பான ஒரு விஷயம். இப்போவும் சொல்கிறேன், நம்ம சிறப்பு குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். யாராவது சொன்ன உடனே அழுது கண்ணீர் வடிக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு நாள் அழுதுட்டு ஓடி வந்தார் வீட்டுக்கு. யாரோ ஒருத்தர் அந்த அது வந்து செவிட்டு மிஷின்னு சொல்லிட்டாங்க, செவிட்டு பயிலா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ரொம்ப ஹேட்டாகி அவர் அழுதுட்டு வந்தார். அந்த வார்த்தை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. சில வார்த்தைகளையும் நம்ம விடும்போது இப்போ காது கேட்கலையா அப்படிங்கிறதுக்கும் செவிட்டு பயிலான்னு கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இதை மாதிரி முந்தி காமெடிகள் பண்ணும்போது நானே படத்தில் நிறைய சிரிச்சிருக்கேன். ஆனால் இப்போ அந்த வார்த்தைகள் வரும்போது எங்களை அறியாமல் கண்ணு கலங்குது. அதுக்காக நாங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணால் இவங்க இப்படி பிள்ளையை பார்த்துட்டு இவளுக்கு இந்த அழப்பாட்ட அவள் சொன்னால் சொல்லியிருப்பார். அதுக்காக நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, நான் சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து கடவுளோட குழந்தை. நீங்க சந்தோஷமா இருந்தா தானே அந்த புள்ளைய சந்தோஷமா பார்த்து. அதே தான் இப்போ கடவுள் எடுக்கணும்னு எப்போ முற்படுறாரோ எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அது வரைக்கும் அது நம்ம கூட சந்தோஷமா இருக்கா அதை தான் பார்க்கணும். இப்போ நான் நிலையா இந்த பூமியில் வாழ போகிறேன்னா நீ வாழ போறியா சொல்ல முடியுமா உன்னால்? எதுவுமே முடியாது. அதனால் தயவு செஞ்சு அந்த தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், நமக்கு தேவை தைரியம்தான். இந்த உலகத்தை நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எதிர்கொள்கிற அளவுக்கு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளோதான் போதும். நீங்க அவருக்கு என்னமா ஒரு தைரியம் சொல்றீங்க? ஒருவேளை உன்னை யாராச்சும் இப்படி பேசினாலும் சொன்னாலும் இது ஒரு நாள் கடந்தான் இந்த இவன் இன்னொருத்தன் கூட கடந்தான். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து பள்ளிக்கூடத்தில் பேச எப்போவுமே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்குதுன்னா பேரண்ட்டு போய் அப்பப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரிக்கணும். கேட்கலன்னு சொல்லு. இன்னொரு தடவை சொல்லுவாங்க. இதில் என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? இவன் செல்லாம் அது பண்ணுவானே, அது பண்ணாதமே கேட்கல. அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்லி நீ ஏன் வந்து அவங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. நீ வந்து அப்படி பேசாத. அவங்க கேட்கல எனக்கு கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லு. அதே மாதிரி நிறைய பாடல்கள்லாம் தப்பாக பாடுவான். ஆனால் பாடுவான்.
அது என்னென்னு அவனுக்கு வேறு மாதிரி காதில் விழும், அதை பாடும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நீ கம்ப்யூட்டரில் என்னென்னமோ பார்க்குறாள், இதை பாரு, இந்த வரிகளை பாரு, இந்த வரிகளை முதல்ல நான் மனப்பாடம் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த பாட்டை கேளு, அப்போ உனக்கு அந்த வார்த்தைகள் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அந்த பாட்டையும் இதையும் வச்சு பாரு அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான், இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன்னொன்று, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குற அளவுக்கு இவன் வந்து இயல்பான மாறிட்டான். நம்ம அன்னைக்கு நாங்கள் கடையை பூட்டினோம், என் பையனுக்காக கடையை பூட்டிட்டு என் வீட்டுக்காரர் எதுவும் வேண்டான்ட்டு நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம். அதுக்கு அவன் பலன் கொடுத்துட்டான். இப்போ வந்து நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலான்ட்டு இருக்கோம் என் பையனை. ஆமாம், அதனால் அதை தான் சொல்லுவேன், நீ டான்ஸ் ஆடுறியா ஆடு செல்லன்னு சொல். இவனே வந்து ரொம்ப காசை பார்ப்பான், அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு. இது இவ்வளோ காசு, இந்த வேர்வைப்பட்டா ரிப்பேரான ஆகிட்டு போதுமே, ரிப்பேரான ஆகிட்டு போகுது, இன்னொன்று வாங்குவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம். சும்மா நகையை போட்டு இதை போட்டு கவரிங் வாங்கினாலும் ஒன்று தான், தங்கம் வாங்கினாலும் ஒன்று தான், எல்லாமே காதில் முன்னதான் போகுது, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை? பெரியவன் ஆகி நீ இன்ஜினியர் ஆயிட்டு அம்மாக்கு அப்பாக்கு என்ன பண்ணணும்னு ஆசை? இல்லை, சும்மா வேலைக்கு போகாத, நல்லா இல்லாச்சாரு, என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாங்க. சூப்பர், ரிலாக்ஸா வீட்ல இருங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. சூப்பர். கஷ்டப்படாம இரு, என்ன வேணாலும் செய்யறேன். அருமை, அருமையான ஒரு வார்த்தைக்கா. இதுதான் வேணும், கண்டிப்பா புரிதல். சோ இந்த விருதுக்காக ஒரு 100க்கு 110% தகுதியான ஆள் நீங்க. ஒரு தாயாக ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையின் அடையாளமா இருக்கீங்க. சோ உங்களுக்கான ஒரு மேடை, விருதுக்கான ஒரு நேரம். இந்த விருதை வந்து நான் எனக்காக வாங்கிக்கல, என்ன மாதிரி சிறப்பு குழந்தைகள் வச்சிருக்கிற அத்தனை தாய்மார்களுக்காகவும் வாங்கிக்கிறேன். நம்ம வந்து கூனி குறுக வேண்டாம், தலை நிமிர்ந்து இந்த விருதை வாங்குவோம், நம்ம பிள்ளைங்களை வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். சூப்பர் 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 சூப்பர். முகவெள்ளைத்தான் அதில் முத்தத்தான் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழெச்சில் நீர் எனும் தீர்த்தத்தான் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே, கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊடும் நீ உயிரும் நீ. எனக்கு நல்ல மாப்பிள்ளையை கட்டி விடல, நான் கஷ்டப்படுறேன், நான் உன்னால் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப காயப்படுத்திருக்கேன். கடைசியில் கூட யாரும் சொல்லக்கூடாத வார்த்தை, நீ வந்து நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு இப்போ என்கிட்ட உங்களால் பேச முடியலன்னா அவங்க எடுக்கிற ஆயுதம் என்னன்னா, நம்ம பெத்த பிள்ளையில வச்சு இழுத்துடுறது. அவள் பண்ண பாவத்துக்கு தான் அப்படி பெற்று வச்சிருக்கா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births Right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892.